NCERT syllabus 9th standard chapter 2 polynomialsல exercise 2.4ல 4th sum என்ன கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா factorize. அதாவது கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் என்ன மாதிரியான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2. அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்போ ஹையஸ்ட் பவர் 2ன்னு இருக்குதோ அந்த எக்ஸ்பிரஷன் அல்லது அந்த பாலினாமியல் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருக்குதான்றதை செக் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், அப்புறம் எக்ஸே இல்லாத டேர்ம், தட் இஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குதுங்களா? ஸோ வரிசையாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணுறதை ரஃபில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மெயினான ஆன்சரை நீங்கள் டைரெக்டாகவே எடுத்து எழுதிடலாம். ஸோ இப்போ நடுவில் இருக்கிற நம்பர் along with the symbol. வேரியபிள் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்பரை சிம்பிளோட சேர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ -7 எடுத்துட்டிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க along with the symbol. இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளை மட்டும் விட்டுருங்க. வெறும் நான் நம்பரையும் சிம்பிளையும் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்ன்றதுனால 12 × 1 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா +12 அல்லது 12ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எதை மல்டிப்ளை பண்ணோமோ அதை 2ஆக பிரிக்கணும். ஸோ இந்த 2ஆக பிரிக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த 2 நம்பரை போட்டால் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 12. அதே 2 நம்பரை நான் ஆடும் பண்ணிக்கலாம் அல்லது சப்ட்ராக்டும் பண்ணலாம். ஸோ சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா -7. ஸோ இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சதுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா யூ ஹேவ் டு கோ 1 டேபிள் பை 1 டேபிள், அதாவது 2 டேபிள் பாருங்கள், 3 டேபிள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டேபிளாக செக் பண்ணணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 4s are 12 ரைட்டுங்களா? இது 3 4s are 3 இங்கே தான் போடணுமா, 4 இங்கே தான் போடணுமா, மாற்றி போடக்கூடாதுன்னா எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி போடலாம். ஸோ அதனால் ஆன்சர் எதுவும் தப்பு வராது. ஸோ 3 4s are 12 ரைட்டு. 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு 7 கிடைக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -7ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அப்போது எனக்கு சிம்பிள் ப்ராப்ளம் வர்றதுனால எப்போவுமே இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ, அதாவது நம்ம பிரிக்காமல் தனியாக ஒரு நம்பர் மிடில் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன சிம்பிள் வருதோ அதை பெரிய நம்பருக்கு பக்கத்தில் போடணும். போட்டாச்சுங்களா? இப்போ போட்டுட்டு திரும்ப ஒரு தடவை செக் பண்ணுங்க. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே மைனஸ்ன்னு வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சின்ன நம்பருக்கு நெகட்டிவ் சிம்பிளை போட்டுருணும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 4 மாடல் இருக்குது. ஸோ போட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா இதை ஆர்டராக இருக்குதான்றதை செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நடுவில் இருக்கிற டேர்மை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் நம்ம பிரிக்கிறோம். பிரிக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை கன்ஃபார்மாக பெரிய நம்பருக்கு போட்டே ஆகணும். ஸோ போட்டுட்டு செக் பண்ணுறோம். எனக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக சிங்க் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த 3க்கு சின்ன நம்பருக்கு நெகட்டிவ்னு சொல்லிட்டு போட்டுறேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 3 × 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ -4 -3னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சேம் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போது ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், -7ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதாவது இந்த -7 நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்து எழுதலாம். உங்களுடைய சொல்யூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 12x² -3x -4x +1, அதாவது இந்த மிடில் டேர்மை பிரிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நான் இந்த மாதிரி ரஃபாக ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை டைரெக்டாகவே நம்ம எடுத்து போட்டுடலாம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர், அதாவது ஈக்குவேஷன் எந்த நம்பரில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ அதால் 2 இடத்துலையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது ரெண்டுமே எந்த டேபிளில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் போகும். ஸோ 3 1s are 3, 3 4s are 12. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 4 1s are 4, 4 3s are 12. ஸோ கொஸ்டின் எக்ஸில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு எக்ஸஸ் சேர்த்துக்கணும்னா ஜஸ்ட் ஆட்னா ப்ளஸ் போட்டு பண்ணக்கூடாது, பக்கத்தில் எடுத்து எழுதிடணும். ஸோ இப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x - 1 இன்டூ தான் போடணும். நீங்கள் வேறு எதுவுமே போடக்கூடாதீங்க. ஸோ 4x - 1 இன்டூ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3x - 1. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஃபேக்டரைசேஷன். உங்களுக்கு வேணும்னா இது நீங்கள் மெயின் காலமாக கூட எடுத்து எழுதிக்கலாம் அல்லது ரஃப்லையும் எடுத்து ஆனால் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் அதோடைய வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோடைய ஃபேக்டரைசேஷன் சொல்யூஷன். ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2x² + 7x + 3. ஸோ அகெயின் இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஹையஸ்ட் பவர்லேருந்து லோயஸ்ட் பவர், அதாவது உங்களுக்கு டிக்ரீசிங் ஆர்டரில் கரெக்டாக இருக்குதான்றதை பார்க்குறீங்க. ஸோ x² டேர்ம், x டேர்ம், எக்ஸே இல்லாத டேர்ம், தட் இஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இப்படி இருந்ததுன்னா நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு மிடில் டேர்மில் இருக்கக்கூடிய நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 7 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் along with the symbol. ஸோ இங்கே +ன்றதுனால டசன்ட் மேட்டர். ஸோ அப்போ 2 3s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. எதை மல்டிப்ளை பண்ணிங்களோ அதை 2ஆக பிரிக்க பாருங்கள். ஸோ இங்கே 7ன்னு இருக்குதுங்களா, இப்போ 6ன்றது பார்த்தீங்கன்னா 1 டேபிளையும் போகும், 2 டேபிளையும் போகும், 3 டேபிள். அப்போ என்ன பண்ணுறோன்னா ஒன்றா செக் பண்ணுறீங்க. இப்போ 1 6 are 6 போடுறேன். ஸோ நான் என்ன சொன்னேன், இங்கே இருக்கிற சிம்பிளை பெரிய நம்பருக்கு போட்டுட்டு செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதாவது இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரணும், இதை ஆடு அல்லது சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும். ஸோ அப்போ 1 6 are 6 +6 வந்தாச்சு. அதே மாதிரி இங்கே 6 இங்கே எதுவும் சிம்பிள் இல்லைனா ப்ளஸ்ன்னு தான் அர்த்தம். அப்போ +6 + 1 = +7. ஸோ எனக்கு கரெக்டாக சிங்க் ஆயிடுச்சுன்னா நான் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் x² முன்னாடி என்ன நம்பர் இருக்குதோ அதால் நம்ம கண்டிப்பாக டிவைட் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ அப்படின்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1/2 நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அது கேன்சல் பண்ண முடியாது. இது ரெண்டுமே எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள். ஸோ 2 3s are 6, 2 1s are 2. ஸோ இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே எக்ஸை சேர்த்துக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x சிம்பிளை சேர்த்து எழுதினீங்கன்னா ஸோ 2x + 1 இன்டூ ப்ராக்கெட்டில் தான் போடணும். ஸோ 1 × x is x. மேலே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளோட சேர்த்து எடுத்து எழுதிக்கணும். எதுவுமே சிம்பிள் இல்லைனா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ x + 3. ஸோ அவ்வளோதான் செகண்ட் சம்முடைய ஃபேக்டரைசேஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 6x² + 5x - 6. ஸோ அகெயின் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சென்டரில் இருக்கக்கூடிய அந்த மிடில் டேர்மை ஃபஸ்ட்டு அலாங் வித் சிம்பிளோட சேர்த்து எடுத்து எழுதுங்க. +ன்னா நீங்கள் டினோட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் மைனஸ்ன்னா கண்டிப்பாக டினோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். 6 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா 36. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரிக்க போகிறோம். இப்போ 36ன்றது அதாவது 1 டேபிளில் போகும், 2 டேபிளில் போகும், 3 டேபிளில் போகும், 4 டேபிளில் போகும். இந்த இடத்த பார்க்கறதுக்கு பதிலாக இந்த 5 எந்த 2 நம்பரை பிரித்தா எனக்கு கரெக்டாக 5 வருதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை பார்க்கணும். ஸோ அப்போது எது வரும்னு பார்த்தீங்கன்னா 4 9s are 36 போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொன்னேன், இங்கே தனியாக இருக்கிறதுக்கு என்ன சிம்பிள் இருக்குதோ அதை பெரிய நம்பருக்கு போட்டுட்டு செக் பண்ணோன்னா நமக்கு இங்கே சிம்பிள் ப்ராப்ளம் வருதுன்னா சின்ன நம்பரை நெகட்டிவாக மாற்றிடுங்க. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸும் 4 9s are 36. இப்போது மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அடிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. வேறு சிம்பிள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 9ல் 4 போச்சுன்னா 5, பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ். ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம பிரித்தது ப்ளஸ் சிம்பிள் போட்டது எல்லாமே கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ x² பக்கத்தில் இருக்கிற நம்பரால் த்ரூ அவுட்டாக டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது ரெண்டுமே எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. 2 2s are 4, 2 3s are 6. இது ரெண்டும் எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள். ஸோ ப்ளஸ்ஸுன்னா போடணுன்ற அவசியம் கிடையாது, போட்டாலும் தப்பு கிடையாது. ஸோ 3 3s are 9, 3 2s are 6. ஸோ கொஸ்டின் எக்ஸில் இருக்கிறதுனால கீழே எக்ஸோட சேர்த்து எடுத்து எழுதணும். ஸோ இதோடைய ஃபேக்டரைசேஷன் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3x - 2 இன்டூ தான் போடணும். இந்த இடத்துல வேறு எந்த சிம்பிளும் போடாதீங்க. 2x எதுவுமே சிம்பிள் இல்லைனா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் சிம்பிளே இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து எழுதக்கூடாது. ஸோ சிம்பிள் போட்டு தான் எடுத்து எழுதணும். மைனஸ் இருந்தால் மைனஸை போடுங்க, அப்படி இல்லைன்னா என்ன சிம்பிள் இருக்குதோ அந்த சிம்பிள் எடுத்து போட்டுருங்க. ஸோ 2x + 3. ஸோ இதுதான் தேர்ட் சம்முடைய ஃபேக்டரைசேஷன் ஆன்சர். லாஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3x² - x - 4. ஸோ அகெயின் இட் இஸ் அ குவாட்ராட்டிக். ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவை அலாங் வித் சிம்பிள் எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், 3 4s are 12. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது -12ன்னு கிடைக்கணும், அதே நேரத்தில் 1ன்னு கிடைக்கணும். ஸோ அப்போது பெட்டர் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 3s are 12. இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, உங்களுக்கு டக்குன்னு தெரியுது, அப்போ நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நம்பரை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதை 2 டேபிளில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 6 are 12. இதை மல்டிப்ளை பண்ணால் வந்துடும். ஆனால் இதை ஆட் பண்ணாலோ அல்லது சப்ட்ராக்ட் பண்ணாலோ நமக்கு என்ன கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா 1ன்றது கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நம்பர்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ அப்போது 4 3s are 12ன்னு போடுறேன். இங்கே இருக்கிற சிம்பிளை பெரிய நம்பருக்கு போட்டுட்டு செக் பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 × 3 12. இது கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வேறு சிம்பிள்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 4ல் 3 போச்சுன்னா 1, பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ். ஸோ கரெக்டாக சிங்க் ஆகிறதுனால நம்ம பிரித்தது கரெக்டு, சிம்பிள் போட்டதும் கரெக்டு. ஸோ x² முன்னாடி என்ன நம்பர் இருக்குதோ அதால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையும் டிவைட் பண்ணணும். இது தனி நம்பர், இது தனி நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போது இதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே எந்த டேபிளில் போகணும்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள். ஸோ 3 1s are 3, 3 1s are 3. ஸோ கீழே எக்ஸ்ன்றதை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதோடைய ஃபேக்டரைசேஷன் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3x கீழே இருக்கிறது தான் ஃபஸ்ட் எடுத்து எழுதணும். -4 இன்ட்டு 1 × x is x. மேலே சிம்பிள் இல்லைனா என்ன போட்டுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா +1. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்போ நான் -4 3ன்னு போட்டேன். இப்போ நீங்கள் போடும்போது 3 -4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் ஃபஸ்ட்லேயும் இந்த டேர்ம் செகண்ட்லேயும் வரும். அதனால் ஆன்சர் தப்புன்றதுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நீங்கள் எதை முன்னாடி பின்னாடி போட்டாலும் தப்பு வராது. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபேக்டரைசேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். தேங்க்யூ.